இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி. ஹலோ வியூவர்ஸ், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்பா ஆகியுள்ளார். அவரது மனைவி கயல்விழிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் காளிமுத்துவின் மகள் கயல்விழியை தான் சீமான் திருமணம் செய்தார். கயல்விழி MA பட்டம் பெற்றவர். இவர்களது திருமணம் சென்னை நந்தனம் YMC அரங்கில் கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்றது. சீமான் கயல்விழி திருமணத்தை உலகத்தமிழர் பேரமைப்பின் தலைவர் பல நெடுமாறன் தான் தலைமை தாங்கி நடத்தி வைத்தார். எப்போதுமே தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் தருபவர் சீமான். அதனால் இவரது திருமணமும் தமிழ் முறைப்படி சீர்திருத்த முறையில் திருமணம் நடந்தது. தமிழின் முதல் எழுத்தான ஆ பொறிக்கப்பட்ட டாலருடன் கூடிய தாலியை பல நெடுமாறன் எடுத்து தர அதை வாங்கி சீமான் கயல்விழி கழுத்தில் கட்டினார். கல்யாணமாகி 5 ஆண்டுகள் ஆன நிலையில் சீமான் கயல்விழி தம்பதிக்கு இன்று ஆண் குழந்தை பிறந்துள்ளது. சென்னை டி நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கயல்விழிக்கு பிரசவம் நடந்தது. தாயும் சேயும் நலம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீமான் தந்தை ஆகியுள்ளதால் நாம் தமிழர் கட்சியினர் அனைவரும் சந்தோஷத்தில் உள்ளனர். ஒருவருக்கொருவர் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். சீமான் அவர்கள் தற்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தமிழை பற்றி பேசி வராரு. அவருக்கு தமிழ் பற்று அதிகமாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் கூட, அதாவது போன வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா சில பகிரங்க கருத்துக்களை தெரிவித்து விஜய் ரசிகர்களிடம் சற்று ஒரு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது விஜய் ரசிகர்கள் எல்லாம் சீமான் மேலே பயங்கர காண்டில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது போன வாரம் என்ன நடந்ததுன்னா, நடிகர்கள் ரஜினி கமல் எல்லாம் ஜீரோ, இனி சிம்பு தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது திரையுலகத்தில் எப்பவுமே முக்கிய நடிகர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான சீமானுக்கும் கருத்து வேறுபாடுகள் உள்ளது. அதுவும் சுத்தமாக ஆகாது அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினியை கண்டாவே அவருக்கு பிடிக்காது போல. திரையுலகை மட்டும் ஆளுங்கள், தமிழகத்தை ஆள வேண்டும் என்று எண்ணாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக ரஜினியோட அரசியல் பிரவேசம் குறித்து சீமான் விமர்சிப்பார். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும், ரஜினி ஆசைப்படக்கூடாது என்று அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். நடிகர்கள் நாடாண்டது போதும், எங்களிடம் விட்டுடுங்கள் என்று பல இடங்களில் சீமான் கூறி வருகிறார். இந்த நிலையில் சென்னையில் கட்சி கூட்டத்தில் அவர் பேசிய சில கருத்துக்கள் இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. மேடையில் அவர் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன், சிம்பு குறித்து பேசினார். அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் பற்றி கிண்டல் கூட செய்துள்ளார். சர்க்கார் பட விவகாரத்தில் ஜெயலலிதா மீது தான் மிகவும் பற்று கொண்டவன் என்று விஜய் பேசியதாக கூறிய சீமான், சர்க்கார் படத்தில் வரும் ஒரு விரல் புரட்சி பாடலையும் தொண்டர்கள் முன்னிலையில் கிண்டல் செய்தார். விஜய் தன்னுடைய படத்தில் நடிக்க மாட்டார் என்றாலும் தான் பேசுவதையே திரைப்படங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றும் சீமான் கூறினார். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய முறை சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜயனுடைய தம்பி அப்படிங்கிற மாதிரி பல முறை சொல்லியிருந்தாரு. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா அவர் கிண்டல் அடித்தது விஜய் ரசிகர்களிடையே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் தற்போது பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இதற்காகவே தளபதி விஜய் அவர்கள் சீமானுக்கு வாழ்த்து சொன்னதாகவும் சில தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது. மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.